ஒரு மதசார்பற்ற, ஒரு ஜனநாயக, ஒரு சமதர்ம, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய நாடாக இந்தியா தொடருமா அல்லது இந்தியா ஒரு சர்வாதிகார நாடாக மாறுமா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த 2024 இந்த ஆண்டிலே நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆதிபத்தியத்தை ஒழித்து இந்தியா ஒரு சுதந்திர நாடாக ஆக வேண்டும் என்று கனவு கண்ட நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் மதத்தின் அடிப்படையிலே செயல்படவில்லை. இந்த இந்தியா பல பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு கதம்ப மலர் தோற்றமாக இருக்க வேண்டும். இங்கே இந்துக்களுக்கும் இடம் உண்டு, முஸ்லிம்களுக்கும் உண்டு, சீக்கியர்களுக்கும் உண்டு, பௌத்தர்களுக்கும் உண்டு, ஜெயினர்களுக்கும் உண்டு. எங்களுக்கு மதமே இல்லை என்று சொல்லக்கூடிய இடதுசாரிகளுக்கும் இந்த இந்தியா சொந்தம் என்பதை நிலைநாட்டியவர்கள், அந்த உணர்வோடு போராடியவர்கள் நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள். பாஜகவை அதிமுக கலத்தி விட்டது. எனவே அதிமுக ஞானஸ்தானம் அடைந்து விட்டது, புனிதம் அடைந்து விட்டது, மதசார்பின்மை பக்கம் வந்து விட்டது. மதசார்பின்மையை வெல்ல வைப்பதற்கு எடப்பாடிதான் காரணம் என்றால் இவர்கள் எல்லாம் உறுதியாக சொல்கின்றேன், பிஜேபி வீரித்திருக்கின்ற அந்த சர்வாதிகார வலையில, அதிமுக வாயிலாக விரித்திருக்கின்ற அந்த வலையில இந்த சமூகத்தை ஆள புதைப்பதற்காக நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஏவலாளாக மாறி இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பிஜேபியை தோற்கடிப்போம், இந்தியாவை ஆதரிப்போம் என்ற தலைப்பின் கீழே மிகுந்த எழுச்சியுடனும் கொள்கை உறுதியுடனும் மக்கள் அதிகாரம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு மிகுந்த மாநாட்டில் பங்கு கொண்டு உரையாற்றி சென்றிருக்கின்ற மூத்த இடதுசாரி தலைவர் தோழர் கோபாட் காண்டி அவர்களை, உரையாற்றவிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் TKS இளங்கோவன் அவர்களை, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அருமை சகோதரர் திருச்சி வேலுச்சாமி அவர்களை, தீக்கதிர் நாளிதழுடைய முதன்மை ஆசிரியர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய தலைவர் அருமை தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மக்கள் அதிகாரத்தினுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சி ராஜு உள்ளிட்ட தோழர்களே, பெருந்திரளாக அவ்வப்போது மழை இந்த மாநாட்டை வாழ்த்திவிட்டு சென்ற போதினும் கூட கலையாமல் அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டார்கள், மக்கள் அதிகாரம்
நடத்தக்கூடிய இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தோழர் கோவன் போன்ற தோழர்கள் எல்லாம் இதுவரை எந்த தேர்தலிலும் வாக்களிக்காதவர்கள் 2023 நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வாக்களிக்கப் போகின்றோம் என்ற முடிவை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் தேர்தல் அரசியலிலே ஈடுபட்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து இந்த மாநாட்டை நடத்துகின்றார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்தில் தங்களுடைய நலனை விட தங்கள் மீது இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததற்காக எண்ணற்ற விமர்சனங்கள் வந்தாலும் கூட அதை தாண்டி இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவினுடைய மதசார்பின்மையை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவினுடைய சமூக நல்லிணக்கத்தை தலைத்தோங்க வைக்க வேண்டும் என்று மிக மிக முக்கியமான அந்த நோக்கத்தோடு இந்த மாநாட்டை கூட்டியிருப்பதை, இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் நெஞ்சார வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன். 2024 இந்த ஆண்டிலே இன்னும் 2 மாத இடைவேளையிலே நாடாளுமன்றத்திற்கு நடைபெறக்கூடிய தேர்தல். எனக்கு முன்னர் உரையாற்றிய திருச்சி வேலுச்சாமி அவர்களும் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களும் குறிப்பிட்டது போல இது எந்த கூட்டணி வெற்றி பெறப்போகின்றது என்பதற்கான தேர்தல் அல்ல. தொடர்ச்சியாக நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட ஒரு மதசார்பற்ற, ஒரு ஜனநாயக, ஒரு சமதர்ம, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய நாடாக இந்தியா தொடருமா அல்லது இந்தியா ஒரு சர்வாதிகார நாடாக மாறுமா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த 2024 இந்த ஆண்டிலே நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோபாட் காந்தி அவர்கள் தன்னுடைய உரையிலே முகாலயர் ஆட்சியிலே, அதேபோல் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலே இந்தியாவில் நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டம் நடைபெறுகிறது. அந்த விடுதலை போராட்டத்தினுடைய தொடக்கத்திலிருந்து இறுதியாக 1947 நாம் விடுதலை பெறும் வரை நடத்தப்பட்ட அனைத்து போராட்டங்களை பார்க்கும்போது அங்கு அந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மத்தியில் மதம் எந்த வகையிலுமே குறிப்பிடவில்லை, எந்த வகையிலுமே குறுக்கிடவில்லை. அவர்களுடைய ஒரே நோக்கம் ஆங்கிலேய ஆதிபத்தியத்தை ஒழிக்க வேண்டும், இந்தியாவை ஒரு விடுதலை பெற்ற சுதந்திர நாடாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஒரே லட்சியத்துடன் அவர்கள் போரிட்டார்கள். அதன் காரணமாக தான் பார்க்கின்றோம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை சிவகங்கை சீமையை இழந்த பிறகு திண்டுக்கல்லிலே முகாமிட்டிருந்த ஹைதர் அலியை அணுகி ஹைதர் அலியினுடைய உதவிகளை எல்லாம் பெற்று, பணத்தையும் படை வளத்தையும் பெற்று வீரமங்கை வேலு நாச்சியார் மீண்டும் சிவகங்கை சீமையை மீட்டார்கள் என்றால் அங்கே மதம் குறுக்கிடவில்லை. வீரமங்கை வேலு நாச்சியார் ஹிந்து என்பதோ ஹைதர் அலி முஸ்லிம் என்பதோ பிரச்சனை இல்லை. ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாகவும் லட்சியமாகவும் இருந்தது. மாவீரன் திப்பு சுல்தான்
தமிழ்நாட்டிலே 1801 மேற்கு பகுதிகளிலே நடைபெறக்கூடிய அந்த போராக இருக்கட்டும், அதற்கு முன்பு நடைபெற்ற போரிலே திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டான் என்றால் திப்பு சுல்தானுக்கு உறுதுணையாக இருந்தது தீரன் சின்னமல்லை என்பது வரலாறாக இருக்கின்றது. திப்பு சுல்தான் ஒரு முஸ்லிம் என்பதோ, தீரன் சின்னமலை ஒரு ஹிந்து என்பதோ அங்கே குறுக்கே நிற்கவே இல்லை. 1806 வேலூர் கோட்டையிலே நடைபெற்ற ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அந்த புரட்சியை பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான ஆங்கில சிப்பாய்களை ஒரு இரவு பொழுதிலே கொன்று குவித்த அந்த இந்திய படை வீரர்களிலே முஸ்லிம்களும் இருந்தார்கள், இந்துக்களும் இருந்தார்கள், ஒன்றாக சேர்ந்து போரிட்டார்கள். 1857 அப்படிதான். காந்தியடிகளுடைய அந்த போராட்டம், காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு செல்கின்றார் என்றால் அவரை அங்கே அழைத்தது ஜவேரி சகோதரர்கள். நீங்கள் நாட்டுக்கு திரும்பி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர்கள் அப்துல்லா ஜவேரி சகோதரர்கள் என்பது வரலாறாக இருக்கின்றது. காந்தியடிகளை நஞ்சு கொடுத்து சாகடிக்க ஆங்கிலேயர்கள் பணித்த போது அதை மறுத்து காந்தியடிகளுடைய உயிரை காப்பாற்றியவர் பட்டுக் மியான் என்ற ஒரு முஸ்லிம் என்பதும் வரலாறாக இருக்கின்றது. இப்படியாக அந்த விடுதலை போராட்டத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்திலும், ஏன் காந்தியடிகளுடைய அஹிம்சை வழி வெள்ளைக்காரர்களை வீழ்த்த முடியாது, ஆயுதம் தாங்கிதான் போராட வேண்டும் என்று களத்திலே நின்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றவர்கள் ஷானவாஸ் கான். இந்திய சுதந்திர முழக்கத்தை சிங்கப்பூரிலே நேதாஜி அவர்கள் உரையாற்றிய போது அந்த உரையை மொழிபெயர்த்தவர் நம்முடைய இளையாங்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோதுக்குடியைச் சேர்ந்த கரீம்கனி என்ற ஒரு முஸ்லீம். இவையெல்லாம் ஏன் சொல்கின்றேன் என்றால், ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆதிபத்தியத்தை ஒழித்து இந்தியா ஒரு சுதந்திர நாடாக ஆக வேண்டும் என்று கனவு கண்ட நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் மதத்தின் அடிப்படையிலே செயல்படவில்லை. இந்த இந்தியா பல பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு கதம்ப மலர் தோற்றமாக இருக்க வேண்டும். இங்கே இந்துக்களுக்கும் இடம் உண்டு, முஸ்லிம்களுக்கும் உண்டு, சீக்கியர்களுக்கும் உண்டு, பௌத்தர்களுக்கும் உண்டு, ஜெயினர்களுக்கும் உண்டு, எங்களுக்கு மதமே இல்லை என்று சொல்லக்கூடிய இடதுசாரிகளுக்கும் இந்த இந்தியா சொந்தம் என்பதை நிலைநாட்டியவர்கள், அந்த உணர்வோடு போராடியவர்கள் நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள். அதன் பிறகு அவர்கள் அமைத்த அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதங்கள், அதற்கு பிறகு வந்த அரசியல் சாசன சட்டம், இவை அனைத்தும் இந்தியாவை ஒரு மதசார்பற்ற ஜனநாயக சமதர்ம நாடாக பிரகடனம் செய்து அந்த வழியிலே நம்முடைய நாடு பயணித்தது. எத்தனையோ ஆட்சிகள் இங்கே இருந்திருக்கலாம். காங்கிரஸ் நீண்ட காலம் ஆட்சி செய்திருக்கின்றது. தேசிய முன்னணி விபி சிங் அவர்களுடைய தலைமையிலே ஒரு சமூக நீதி அரசு இங்கே இருந்திருக்கின்றது. ஐக்கிய குஜரால் போன்றவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் யாருமே இந்தியாவினுடைய இந்த ஜனநாயகத்தை வீழ்த்த வேண்டும், மதசார்பின்மையை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டதில்லை. உண்மைதான், 1976 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது, ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டது என்பது உண்மை. ஆனால் அதே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள்
யார் அந்த அவசர நிலையை கொண்டு வந்தார்களோ அவர்களே அதை நீக்கி மீண்டும் ஜனநாயக ரீதியிலே ஒரு தேர்தல் நடைபெற்று அவ்வளவு வல்லமையுடன் ஆட்சி செய்த அந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே தேர்தலிலே தோல்வி அடையக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலே ஜனநாயக மாண்பு உயிர்ப்புடன் இருந்த வரலாறு நம்முடைய வரலாறு. ஆனால் இன்று இந்தியாவிலே ஜனநாயகம் இருக்கின்றதா? மதசார்பின்மை தலை தோங்குகிறதா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சு சுதந்திரம் இருக்கின்றதா? ஒன்று சேரக்கூடிய சுதந்திரம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக நான் சொல்வேன், ஆகார் பட்டேல் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பினுடைய இந்திய பிரிவினுடைய தலைவராக இருந்து அதிலிருந்து அவர் விடை பெற்றார், ஓய்வு பெற்றார். அவர் ஒரு தெளிவான ஒரு புத்தகத்தை நூலை எழுதியிருக்கின்றார். அவர் சொல்கின்றார், நோ, we are not living in a democratic secular country, we are living in an autocratic dictatorship hindutva country right now என்று புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகம் வெளியாகி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு பிறகுள்ள நிகழ்வுகளை பார்க்கும்போது அதைவிட மிக மோசமான ஒரு நிலைக்கு சர்வதேச அளவிலே வெளியிடப்படக்கூடிய டெமோக்ராட்டிக் இண்டெக்ஸ், ஒவ்வொரு நாட்டிலும் ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று வெளியிடப்படக்கூடிய அந்த புள்ளி விவரத்தினுடைய பட்டியலில் சில ஆப்பிரிக்கா நாடுகளை விட, வங்காளதேசம் போன்ற நாடுகளை விட நம்முடைய நாட்டிலே அந்த டெமோக்ராட்டிக் இண்டெக்ஸ் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இந்த நிலையில் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் வரக்கூடிய தேர்தலை எதிர்நோக்க வேண்டும். வெல்லும் மதசார்பின்மை, வெல்லும் ஜனநாயகம் என்ற பெயரில் மதசார்பின்மையும் ஜனநாயகத்தையும் வீழ்த்துவதற்காக ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய பாஜகவுடன் கொஞ்சி குழாவி விட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக, ஒரு வியூகத்திற்காக பாஜகவை அதிமுக கலத்தி விட்டது. எனவே அதிமுக ஞானஸ்தானம் அடைந்து விட்டது, புனிதம் அடைந்து விட்டது, மதசார்பின்மை பக்கம் வந்து விட்டது. மதசார்பின்மையை வெல்ல வைப்பதற்கு எடப்பாடி தான் காரணம் என்றால் இவர்கள் எல்லாம் உறுதியாக சொல்கின்றேன், பிஜேபி வீழ்த்திருக்கின்ற அந்த சர்வாதிகார வலையில, அதிமுக வாயிலாக விரித்திருக்கின்ற அந்த வலையில இந்த சமூகத்தை ஆள புதைப்பதற்காக நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஏவலாளாக மாறி இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2019 குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்திலே வந்தது. அப்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்கள் அருமைக்குரிய சகோதரர் TKS இளங்கோவன் இந்த மேடையில் இருக்கின்றார். அவரை வைத்துக் கொண்டு நான் பேசுகின்றேன். நாடாளுமன்றத்திலே மக்களவையிலே பாஜகவுக்கு பெரும்பான்மை இருக்கின்றது. CAA சட்டத்தை அவர்களால் எளிதாக அதிலே நிறைவேற்ற முடியும். ஆனால் மாநிலங்களவையிலே அந்த நிலை இல்லை. மாநிலங்களவையிலே இதே எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டின் கீழே 11 ராஜ்யசபா அதிமுக எம்பிக்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் CAA சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஆதரவாக பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை 125. திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட இடதுசாரிகள் கட்சிகள் உள்ளிட்ட இன்றைய இந்தியா கூட்டணி அன்று CAAக்கு எதிராக வாக்களித்தது 114 வாக்குகள், எதிர்ப்பு வாக்குகள் பதிவாகியது. அதிமுகவினுடைய அந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இன்னைக்கு ஜனநாயகம் வெல்வதற்கு
மலர் தூவி எடப்பாடியை வரவேற்றிருக்கிறார்களே, அந்த அதிமுகவினுடைய எம்பிக்கள் சிஏஏ சட்டத்துக்கு எதிராக வாக்களித்திருந்தால் 116 வாக்குகள் சிஏஏ சட்டத்திற்கு எதிர்ப்பு, சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவு 114 என்று சொல்லி 2 வாக்குகள் வித்தியாசத்தில் சிஏஏ சட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். அவரை கொண்டு வந்து நிறுத்தி வெள்ளட்டும் மதசார்பின்மையா. அந்த சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு என்ன நடைபெற்றது இந்த நாட்டிலே மறக்க முடியுமா? டெல்லியிலே தொடர்ச்சியாக ஷாஹீன் பாக் என்று புதுடெல்லியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் என்று அனைத்து தரப்பினரும் விடுதலை பெற்ற இந்தியாவிலே சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த போராட்டங்கள் மீது போராட்டம் நடத்திய பெண்கள், குழந்தைகள் உட்பட தாக்கியவர்கள் யார்? மோடி அரசாங்கத்தினுடைய காவல்துறை இல்லையா? 52 பேர், 52 முஸ்லிம்களை கொன்று குவித்த இரத்தக்கரை, 2000 பேர்களை குஜராத்தில் கொன்ற அந்த கரை மட்டுமல்ல, சிஏஏ போராட்டத்துக்கு, சிஏஏவுக்கு எதிராக போராடியவர்களை கொன்று குவித்த நரேந்திர மோடியினுடைய கைகளை கோர்த்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி மதசார்பின்மையை வெல்ல வைக்க முடியும்? கேவலமா இல்ல? சித்திக் கப்பானை பற்றி எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றியவர்கள் பேசினார்கள். ஹாத்ராஸிலே நடைபெற்ற அந்த நிகழ்வை பற்றி செய்தி சேகரிப்பதற்காக சென்ற சித்திக் கப்பான் என்ற பத்திரிகையாளர் எவ்வளவு பெரிய கொடுமைகளை தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் உமர் காலித் இன்றும் சிறையிலே இருக்கின்றாரே. இவையெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அனைத்து முஸ்லிம் கூட்டமைப்பின் சார்பாக சந்தித்து, நீங்கள் உங்கள் கட்சியினுடைய எம்பிக்கள் சிஏக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள், முஸ்லிம்களுடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய இந்த சட்டம் வந்திருக்கின்றது என்று சொன்னபோது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? இல்லையே, எங்கள் எம்பி சிஏக்கு எதிராக வாக்களிக்கவில்லையே, அப்போ எதுக்கு வாக்களித்தார்? அருமை தோழர்களே, ஆக இங்கு தமிழ்நாட்டிலே இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கின்றது. இதில் பிஜேபியை அதிமுக கலத்தி விட்டதின் காரணமாக அதிமுகவுக்கு ஞான ஸ்நானம் செய்யப்பட்டு விட்டது, தூய்மையாகி விட்டார்கள். மதசார்பின்மையை மேலோங்க வைப்பதற்கு எடப்பாடி தான் காரணம் என்றால் இதை விட காதல பூச்சுத்துற வேலை வேறு எதுவும் இருக்க முடியாது. This is a strategy which they have adopted and we have to defeat this strategy. மதசார்பின்மையை தோற்கடிப்பதற்காக அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த திட்டத்தை நிச்சயமாக நாம் முறியடிக்க வேண்டும். 146 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீக்கம் செய்யப்பட்டார்கள். நீக்கம் செய்யப்பட்ட வேளையில் எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டது போல, யாருடைய கடிதத்தையும் எங்கேயும் எப்போதும் எமர்ஜென்சி காலத்தில் இல்லாத அளவுக்கு தணிக்கையை கொண்டு வரக்கூடிய அந்த அது போன்ற சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது. நான் கேட்கின்றேன் எடப்பாடியாரிடம், நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறீங்களே, இந்த 146 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீக்கப்பட்டதற்கு எதிராக பொதுக்குழு செயற்குழு நடத்தினீங்களா? ஒரு தீர்மானம் நிறைவேற்றினீங்களா? கள்ள உறவு நீடிக்கின்றது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில கள்ள உறவு நீடிக்கின்றது என்பதுதான் எடுத்துக்காட்டு.
இந்த சூழல்ல நம்முடைய கடமைகளும் பொறுப்புகளும் இன்னும் கணிசமாக இருக்கின்றது. அதுவும் கலை வடிவத்தில் மக்கள் மத்தியில் ஜனநாயக மதசார்பற்ற உணர்வுகளை ஊட்டுவதில் ம.க.இ.கவும் மக்கள் அதிகாரமும் முன்னணியிலே இருக்கின்றது. நம்முடைய பங்களிப்பும் நம்முடைய பணிகளும் இன்னும் அதிகமாக வேண்டும். இது போன்ற கள்ள கூட்டணிகளையும் இது போன்று எடப்பாடி மதசார்பின்மையை வெல்ல வைப்பார் என்று பேசக்கூடியவர்களுடைய மனதிலெல்லாம் தெளிவை ஊட்டி 40 தொகுதியிலும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வழிவகையை செய்ய வேண்டும். நம்முடைய நோக்கம் இந்தியா வெல்ல வேண்டும். நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட அந்த மதசார்பற்ற ஜனநாயக சமூக நல்லிணக்கம் மேலோங்கக்கூடிய இந்தியா வெற்றி பெறும். அதற்காக நாம் போராடுவோம், பாடுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.